guys, welcome to Padviksha. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா டிஎன் ஸ்டேட் போர்டோட அக்கௌண்டன்சி அண்ட் எக்கனாமிக்ஸோட சாப்டர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்தேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் டிஸ்கஸிங் அபவுட் தி காமர்ஸ் சப்ஜெக்ட் இன் டிஎன் ஸ்டேட் போர்ட் 11th ஸ்டாண்டர்டோட காமர்ஸ். அண்ட் அதில் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கிற சாப்டர் 1. ஸோ யூனிட் 1 பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸில் என்னென்ன இருக்கும், என்னென்ன பண்ணுவோம், பேசிக்காக பிஸ்னஸ் எப்படி உருவாச்சு, பிஸ்னஸ்னால் என்ன அப்படிங்கிற ஃபியூ பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா சாப்டர் 1 என்னென்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் இன் த சப்கான்டினென்ட். ஸோ இதுதான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்னால் காமர்ஸ் எப்படி உருவாகிச்சு, அதுவும் எப்போனா சப்கான்டினென்ட்ஸோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ பாஸ்ட் ஓல்டு டேஸில் எப்படி காமர்ஸ்லாம் நடந்துச்சு அண்ட் ஹவு ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் எடுத்துகிட்டு போனாங்க, எப்படி பிஸ்னஸ் உருவாகுச்சுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அது சப்கான்டினென்ட்ஸில் இருக்கிற ஏஷியா, பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான், ஸோ வெவ்வேறு நாடுகளில் எப்படி பண்ணாங்கன்றதை பார்க்க போகிறோம். ஸோ we'll start off with the introduction. இந்த வீடியோவில் introduction part பற்றி போடுறேன். Commerce has been in practice since time immemorial. It is part or parcel of human life, whether it is a king or a common man. It emerged as an economic activity mainly as barter system, which means exchange of goods for goods. So பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, காமர்ஸ் ரொம்ப பழைய டைம்லேருந்தே, ஸோ என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுலேருந்தே ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அது ரொம்ப நார்மல் வெல்பீயிங் ஆஃப் அ பீப்புளாக இருந்துருது. காமன் மேனுக்கு அதுவும் பழைய டைமில் பார்த்திங்கன்னா கிங்குக்கெல்லாம் இட்ஸ் அ காமன் திங் காமர்ஸுங்கிறது. அண்ட் அந்த காமர்ஸ் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னாலே ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் அந்த டைமில் மணி இன்வென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியான டைமில் பார்ட்டர் சிஸ்டம்ங்கிறது தான் கடைப்பிடிச்சாங்க. ஸோ பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் ஃபார் கூட்ஸ். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு கூட் வாங்கணுன்னா நம்ம ஒரு மணி பே பண்ணிவிட்டு அந்த கூடை நம்ம அந்த கூட்கான வேல்யூவை பே பண்ணிவிட்டு நம்ம அந்த கூடை ஓன் பண்ணிக்கலாம். பட் பழைய டைமில் மணி இன்வென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு கூட்க்கு ஒரு கூடை தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் பார்ட்டர் சிஸ்டம். இது நம்ம அக்கௌண்டன்சியில் கூட பார்த்துருக்கோம். It was so comfortable for neighboring villages, states, even countries to practice barter in the absence of medium of exchange in the form of money today. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்க. நெய்பரிங் வில்லேஜஸ், கண்ட்ரிஸ், ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒரு ப்ராடக்ட்டை அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான வே பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்றது சொன்னாங்க. However, the concept of money occupied its predominance when scarce resources were to be either exchanged between parties in need or countries' demand. Over a period of barter economy took the dimension of monetary economy, where money was used medium of exchange for goods and services. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, நிறைய டிமாண்ட் இருந்ததுனால பார்ட்டர் எக்கானமி ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நடந்துச்சு. பட் நிறைய டிமாண்ட் இருந்தது ப்ராடக்ட்ஸ்க்கு. அப்படிங்கிறதுனால மணியை இன்வென்ட் பண்ணி, ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக மணியை கொண்டு மானிட்டரி எக்கானமியாக நம்மளோட காமர்ஸை மாற்றினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The growth of civilization witnessed the rise and fall of many dynasties, but still the course of commerce activities continued further and further, not only within a country but also between nations of the world. However, Tamil Nadu remained to be the founder of trade and commerce both within and outside, as evidenced in various ancient literatures like Sangam. So நம்ம சிவிலைசேஷன் பீரியட் வர நிறைய ரைஸ் அண்ட் ஃபால் நடந்துகிட்டு இருந்தது நிறைய டைனாஸ்டிஸில். அண்ட் அந்த டைம்லையும் பூம் பீரியடாக இருந்தாலும்
டிப்ரெஷன் பீரியடாக இருந்தாலுமே காமர்ஸ் ஆக்டிவிட்டீஸ், எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டே தான் இருந்தது. அண்ட் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருந்ததுனால கண்ட்ரி டு கண்ட்ரி, நேஷன்ஸ்க்கு இடையில் வந்து நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, எக்ஸ்சேஞ்ச் நடந்துகிட்டே இருந்தது. பட் தமிழ்நாடு தான் ரிமைன் டு பி த ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் தான் வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸை வந்து கண்டுபிடிச்சாங்க, both within and outside, as evidence in various ancient literatures like சங்கம். ஸோ சங்கம் பீரியடில் பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு, நம்ம தான் வந்து தமிழ்நாடு தான் வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸோட ஃபவுண்டர்னு. The whole of commerce activities emerged from barter system into multi-dimensional and multi-faceted scientific system consisting of courses like monetary system, mail order business, hire purchase system, installment purchase system, and so on. In a technology driven society today, again course of commerce activities is heading for a cashless system through e-commerce, which means business activities enabled through electronic modes like online trading, mobile banking, and e-marketing. So இந்த பேரால என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நம்ம இந்த காமர்ஸ்லாம் நிறைய நடந்துகிட்டே வந்தது. பட் காமர்ஸ்லேயே மல்டி டைமென்ஷனலாக நிறைய விதமான டைப்ஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருந்தது. பார்ட்டர் சிஸ்டம் இருந்தாலும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மானிட்டரி சிஸ்டம், ஸோ மணி கண்டுபிடிச்சாங்க. பார்ட்டர் சிஸ்டம்லேருந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸுக்கு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக மணி கண்டுபிடிச்சாங்க. மானிட்டரி சிஸ்டம் வந்தது. மெயிலோட பிஸ்னஸ் கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம். ஸோ ஹையர் பர்ச்சேஸ்னால் நம்ம வந்து லைக் இவ்வளோ ஹவருக்கு ஹையர் பண்ணிக்கிட்டு அந்த இது பண்ணலாம். இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம், ஸோ இன்ஸ்டால்மெண்ட்ஸில் நம்ம பே பண்ணிக்கிட்டு ஒரு ப்ராடக்ட்டை ஓன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம லேட்டர் ஆன் நம்ம சாப்டர்ஸ்லலாம் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா என்னென்னா, இந்த மாதிரி போயிட்டு இருந்த சுச்சுவேஷனில் மணிக்கு தான் வந்து ஒரு கேஷை பே பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப்ராடக்டை வாங்கிட்டு போகிற சொசைட்டியில் இ-காமர்ஸ்னு ஒன்று வந்துச்சு. ஸோ இ-காமர்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் த கண்ட்ரி அண்ட் இன் த வேர்ல்டு. ஏன்னா இ-காமர்ஸ் தான் இப்போ எல்லாருமே பண்ணுறோம். ஸோ இ-காமர்ஸ் என்னென்னா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் எனேபிள்ட் த்ரூ எலக்ட்ரானிக் மோட்ஸ். ஸோ இப்போ நம்ம எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணுறோம். அண்ட் இந்த டைமில், ஸோ இந்த பேண்டமிக் டைமில் கூட நம்ம ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ் தான் நிறைய பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் இ-காமர்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் த கண்ட்ரி அண்ட் இன் த சொசைட்டி. ஸோ அந்த இ-காமர்ஸில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ட்ரேடிங், மொபைல் பேங்கிங் அண்ட் இ-மார்க்கெட்டிங் நிறைய வந்துருச்சு. இன் திஸ் கான்டெக்ஸ்ட், it is all the more important for any student to learn historical background of the growth and development of commerce in the country in general and in Tamil Nadu in particular. An attempt is made in this chapter to explain such a history so as to ascertain the magnitude of the commerce today. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து காமர்ஸ் எப்படி வந்தது, எப்படி எல்லாம் பண்ணாங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட், ஹிஸ்டாரிக்கல் டைம்ஸில் வந்து எப்படி காமர்ஸ் நடந்ததுங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி தெரிஞ்சுப்போனா, இந்தியாவில் எப்படி பண்ணுறாங்க அண்ட் இப்போ பர்டிகுலராக தமிழ்நாட்டில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெவ்வேறு சாப்டர்ஸில் பார்ப்போம். ஸோ இந்த சாப்டரில் எப்படி காமர்ஸ் உருவாக்கிச்சு, இன்றைக்கி நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி வந்தது அப்படிங்கிறத தான் நம்ம பார்ப்போம். The earliest trading population of India was Indus Valley people who used the word trade. The word Vaniyam or Vanipam would have had a Dravidian origin. The early Tamils produced their products and goods in their lands and bartered their surplus, and that is how trade came into existence. So ஏர்லியஸ்ட் டைமில் இந்தியாவில் வந்து இண்டஸ் வேலி பீப்புள் இருந்தாங்க. அவங்க தான் வந்து ட்ரேடுங்கிற வேர்டை வந்து உருவாக்குனாங்க. அப்புறம் இந்த வேர்டு வணியம், வணிப்பம் சொல்லுவாங்க, அது வந்து டிராவிடியன் ஆரிஜின்லேருந்து வந்த வேர்டு வணியம்ங்கிற வேர்டு. த ஏர்லி தமிழ்ஸ், ஸோ நம்ம தமிழியன்ஸில் பார்த்திங்கன்னா ஏர்லி தமிழ்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு கூட்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டர் பண்ண ஆரம்பித்தாங்க. The word vanigam has been widely used in the Sangam literature like
புறநானூறு அண்ட் திருக்குறள். ஸோ இந்த வேர்டு வணிகம் பார்த்திங்கன்னா வந்து சங்கம் லிட்ரேச்சரில் வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எங்கன்னா புறநானூறு அண்ட் திருக்குறளில் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. த தமிழ் பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃப்ரம் அழகர்மலை, புகழர், மனுகலம் and Sri Lanka literature, the fact that trade in gold, oil, plough, cloth, etc. was conducted during the early age. ஸோ தமிழ் பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து என்ன இருந்ததுன்னா அழகர்மலை, புகழர் பற்றியெல்லாம் நிறைய எழுதியிருந்தாங்க. இல்லஸ்ட்ரேட் பண்ணி அவங்க வந்து எப்படி பண்ணாங்கன்னா இந்த மாதிரி அவங்கள பற்றின பெருமைகள் எல்லாம் எழுதி கோல்டில், ஆயில், ப்ளவ் இதை மூலியமாக அவங்க ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் ஏர்லி ஏஜில் நடந்தது. Trade in Sangam period was both internal and external, but it was conducted by means of barter. So, Pandamatru trade was one of the major means of linking various regions in the medieval period. ஸோ ட்ரேட் சங்கம் பீரியடில் பார்த்திங்கன்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னலாக நம்ம ட்ரேட் நடந்துகிட்டு இருந்தது. பேட்டர் சிஸ்டமாக நடந்துகிட்டு இருந்தது. இதனால் வந்து நிறைய ரீஜன்ஸில் இருக்கிற பீப்புள் எல்லாம் ஒன்று சேர ஆரம்பித்தாங்க மிடிவியல் பீரியடில். சங்கம் ஒர்க் ரெஃபர்ஸ் டு கிரேட் ட்ரேடர்ஸ், தேர் காரவான்ஸ், செக்யூரிட்டி ஃபோர்ஸ், மார்க்கெட்ஸ், மார்ட்ஸ் அண்ட் கில்ஸ் ஆஃப் சச் கிரேட் ட்ரேடர்ஸ். ஸோ சங்கம் ஒர்க்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட கேரவன்ஸு, செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப புகழ்பெற்றதாக இருந்தது. இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் which then hilly tribes offered to the neighbors in exchange were honey and roots and fruits, while pastoral people offered cattle, milk and milk products. So நெய்பர்ஸ்க்கு என்னென்ன கொடுத்து பழக ஆரம்பித்தாங்கன்னா பார்ட்டர் சிஸ்டம், பார்ட்டருக்கு ஹனி அண்ட் ரூட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கேட்டில், மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. கேட்டில் சர்வ்ட் அஸ் அ மணி ஃபார் சம்டைம்ஸ் டியூரிங் த சேம் பீரியட். ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக கேட்டில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. மோஸ்ட் ஆஃப் தி இன்லேண்ட் ட்ரேட் வாஸ் டன் இன் சால்ட். ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக வந்து நம்ம அந்த டைமில் பார்த்திங்கன்னா கேட்டில் அண்ட் சால்ட் எல்லாம் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க பார்ட்டர் மோடில். Paddy too served as a medium of exchange. So paddyயும் served as a medium of exchange. For a certain period, there was dependence and interdependence among the people in matters of trade and commerce. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா பீப்புளுக்கு டிபெண்ட் பண்ணியும் டிபெண்ட் பண்ணாமலும் இப்படி தான் போயிட்டு இருந்தது. பார்ட்டர் சிஸ்டம் சிமெண்டட் தேர் ரிலேஷன்ஷிப் internally, while coins were used later for the purpose of exchange in goods, external trade. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா பார்ட்டர் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுதான் வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜன் பீப்புளுக்கும் இன்னொரு பர்டிகுலர் ரீஜன் பீப்புளையும் ஒன்று சேர்த்துச்சு. பட் அதுக்கப்புறமா காயின்ஸ் எல்லாம் கிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. காயின்ஸை வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக வச்சு நிறைய கோல்ட் காயின்ஸ் எல்லாம் வச்சு நிறைய பொருட்கள் வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் ட்ரேடுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் the topic trade and traders in Pandya dynasty வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். until then bye.